அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் தளம். நான் உங்கள் அஹ்மத் ஜியாத். நாங்கள் வளமையாக உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் செய்தி வீடியோக்களை வழங்கி வந்தோம். இப்பொழுது எங்களுடைய சேனலில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சனி அல்லது ஞாயிறு தினங்களில் உங்களுக்காக ஃபுட் மேக்கிங் வீடியோக்களை செய்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். சுவை பிரியர்கள் மற்றும் உணவுகளை அதிகம் விரும்பக்கூடியவர்கள், அத்துடன் உணவுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றவர்களுக்காக பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்காக வழங்குவதற்காக சனி அல்லது ஞாயிறு தினங்களில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைய தினம் சுவையான ஒரு ஃபுட் மேக்கிங் ஒரு வீடியோவை உங்களுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒவ்வொரு சனி அல்லது ஞாயிறு தினங்களில் இவ்வாறான ஃபுட் மேக்கிங் வீடியோக்களை உங்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வீடியோக்களை லைக் செய்ய வேண்டும், ஷேர் செய்ய வேண்டும், அத்துடன் கமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த ஃபுட் மேக்கிங்கை நீங்கள் வீட்டில் செய்து இந்த ஃபுட் மேக்கிங் எவ்வாறு இருந்தது, இந்த உணவு எவ்வாறு இருந்தது என்பதை கமெண்டில் நீங்கள் கட்டாயமாக தெரிவித்தால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் ஃபுட் மேக்கிங் என்னவென்று சொன்னால் ஸ்வீட் போண்டா தான் செய்ய போகிறோம். எங்களுடைய முதலாவது சமையல் வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகிறது. உங்களுக்காக இந்த சமையல் செட்டப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த செட்டப் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அனைத்து வகையான சமையலுக்குரிய அனைத்து வகையான பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்திருக்கிறோம். எங்களுடைய முதலாவது யூடியூப் வருமானத்தில் இருந்துதான் இந்த ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய சேனலை அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்காக உங்களுடைய ஆதரவுகள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் இருந்து ஒரு சமையல் செட்டப்பை உங்களுக்காக செய்திருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து பல சமையல் வீடியோக்கள் உங்களுக்காக சனி மற்றும் ஞாயிறு தினங்களில், விடுமுறை தினங்களில் உங்களுக்காக வர இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாங்கள் செய்ய போகின்ற விடயத்தை பார்ப்போம். ஸ்வீட் போண்டா செய்வதற்கான செய்முறைகளை பார்ப்போம். முதலாவதாக கோதுமை மாவை எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு கோதுமை மாவை பயன்படுத்தி தான் இந்த ஸ்வீட் போண்டாவை நாங்கள் செய்ய போகிறோம். 2 கப் அளவு கோதுமை மாவை எடுத்துக்கொள்கின்றோம். அதன் பின்னர் சீனியை எடுத்துக்கொள்கின்றோம். சீனி 1 கப் அளவான சீனியை எடுத்துக்கொள்கின்றோம். சீனியை கோதுமை மாவிற்குள் சேர்த்து அடுத்தபடியாக நாங்கள் ஏலக்காய் சேர்க்கப் போகிறோம். ஏலக்காயை பொடி செய்து எடுத்து சேர்த்துக்கொள்ளப் போகின்றோம். பொடி செய்து எடுத்தாச்சு. இப்பொழுது நாங்கள் 1 கரண்டி ஏலக்காய் தூளை சேர்த்துக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாங்கள் ஈஸ்ட் சேர்க்கப் போகிறோம். 1 கரண்டி ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போது எல்லாவற்றையும் சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்கிறோம். நன்றாக மிக்ஸ் செய்து கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாழைப்பழம் சேர்க்கப் போகிறோம். 2 வாழைப்பழங்களை எடுத்து அதனை உரித்தெடுத்து கட் செய்து கொள்கிறோம். இப்பொழுது கட் செய்த வாழைப்பழங்களை ஒரு பிளெண்டரில் இட்டு அதனை நாங்கள் அரைத்து கூழ் போன்று எடுக்கப் போகின்றோம். உண்மையில் நாங்கள் பாவிக்கின்ற இந்த பிளெண்டரானது பொருத்தமற்றது. ஒரு நல்லதொரு பிளெண்டரை நாங்கள் எதிர்காலத்தில் வாங்குவதற்காக இருக்கிறோம். எமது யூடியூப் சேனல் வீடியோக்களுக்காக எதிர்காலத்தில் நல்லதொரு பிளெண்டர் ஒன்றை வாங்குவதற்கு இருக்கிறோம். இப்பொழுது தற்காலிகமாக இந்த பிளெண்டரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இப்பொழுது வாழைப்பழம் நன்றாக பிளெண்டரில் அரைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக
பிளேடரில் அடித்து எடுக்கப்பட்ட அந்த வாழைப்பழ சாறை நாங்கள் எங்களுடைய கலவைக்குள் சேர்த்துக்கொள்கிறோம். இப்பொழுது நன்றாக மிக்ஸ் செய்து கொள்கிறோம். தேவையான அளவு நாங்கள் நீர் சேர்த்துக்கொள்ளலாம். அதிக அளவாக நீர் சேர்த்தால் எங்களுக்கு அந்த போண்டா பிடிப்பது ரொம்பவும் கஷ்டமாக போய்த்திடும். ஆகவே சிறிது சிறிதாக நீரை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதிக அளவான நீரை சேர்த்து விடாதீர்கள். நாங்கள் இந்த போண்டாவை தயாரிக்கும் பொழுது சற்று நீர் கூடிவிட்டது. பிறகு நாங்கள் சற்று கோதுமையை சேர்த்து தான் அதை நாங்கள் சமநிலைப்படுத்தியிருந்தோம். அடுத்தபடியாக நாங்கள் இந்த கலவைக்கு உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்கின்றோம். இப்போது சந்தையில் வழங்குகின்ற உப்பில் கல் இருப்பதனால் நாங்கள் அதனை கரைத்து எடுத்து தான் பாவிக்கின்றோம். தேவையான அளவு உப்பு சேர்க்கின்றோம். ஒரு கரண்டி உப்பை நாங்கள் சேர்த்து கொள்கிறோம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்கின்றோம். இதன் பிறகு இந்த கலவை நாங்கள் அரை மணித்தியாலம் நன்றாக ஊற வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போண்டாவானது நன்றாக பொங்கி வரும். அதற்காக ஒரு அரை மணித்தியாலம் ஊற விடுகிறோம். அரை மணித்தியாலம் முடிந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் போண்டாவை பொரித்தெடுப்பதற்காக சிறிய சட்டி ஒன்றினுள் தேங்காய் எண்ணெயை இடுகிறோம். இப்பொழுது எங்களுடைய கலவையில் சற்று நீர் அதிகமாக சேர்க்கப்பட்டதால் நாங்கள் சிறிதளவு கோதுமையை சேர்த்து சமநிலைப்படுத்துகிறோம். அதிக அளவு நீர் இருந்தால் பிடித்து போண்டா போடுவது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அந்த வட்ட வடிவத்தில் கோள வடிவத்தில் வராது. ஆகவே நீங்கள் தயாரிக்கும் பொழுது நீர் அதிகமாக வருவதை பார்த்து கொள்ளுங்கள். அதிகமாக நீர் வந்தால் போண்டா சரியான முறையில் பொரிந்து வராது. தேங்காய் எண்ணெய் நன்றாக கொதித்து விட்டது. இப்பொழுது கைகளால் போண்டா கலவையை எடுத்து தேங்காய் எண்ணெய்க்குள் விடுகிறோம். போண்டா தற்பொழுது பொரிந்து கொண்டிருக்கிறது. பொன்னிறமாக நன்றாக பொரிந்ததன் பின்னர் இறக்கி எடுப்போம். இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக அனைத்து போண்டாக்களையும் பொரித்து எடுத்தால் சரி. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது என்று. அழகாக பொங்கி வந்திருக்கிறது. இவ்வாறு சிறிது சிறிதாக நாங்கள் போண்டாவை பொன்னிறம் வரும்பொழுது பொரித்து இறக்க வேண்டும். அனைத்து போண்டாக்களும் இப்பொழுது பொரித்தெடுக்கப்பட்டு விட்டது. இனிப்பான சுவையான ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிவிட்டது. எங்களுடைய முதலாவது ஃபுட் மேக்கிங் வீடியோ ரொம்பவும் அருமையாக வந்திருக்கின்றது. உண்மையில் இந்த போண்டாவை நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக சுவையாக அருமையாக இருந்தது.
இதுபோன்று உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற குட்டீஸ்கள் மற்றும் பெரியோர்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து இதை செஞ்சு கொடுங்க. பிளேண்டியோடு நாங்கள் இதை சாப்பிடும்பொழுது இன்னும் ரொம்பவும் அருமையாக இருக்கும். உண்மையில் மிகவும் சூப்பராக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள மறக்காமல் தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்தால்தான் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக எங்களால் வழங்க முடியும். உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியமாகும். இதுபோன்று நீங்களும் செய்து உங்களுடைய அனுபவங்களை இந்த வீடியோவின் கீழ் கருத்துக்களாக பதிவிடுங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.